அதிமுகவில் கடந்த சில மாதங்களாக எடப்பாடிக்கு பெரும் தலைவலியாக செங்கோட்டையன் இருந்து வந்ததாக பேசப்பட்ட நிலையில் எடப்பாடியை சந்திப்பதையும் பேசுவதையும் தவிர்த்து வந்தார் சிங்ஸ். இதனை பலே சான்ஸாக வைத்து எடப்பாடியை தங்கள் வழியில் கொண்டுவர திட்டமிட்டிருந்த டெல்லி தலைமை இவர்களுக்குள்ளான முரண்பாட்டை வைத்து குறுக்கு சால் ஓட்டி உட்கட்சி பிளவை இன்னும் அதிகரிக்க செய்தது என்கின்றனர் விவரமறிந்தவர்கள். இத்தகைய சூழலில் ஒரு பக்கம் தேர்தல் நெருங்கிக் கொண்டே வருவதால் எல்லாவற்றிற்கும் முடிவு கட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீர் டெல்லி பயணம் மேற்கொண்டு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக கூறப்படுகிறது. பாஜகவுடன் எப்போதும் கூட்டணி இல்லை என்று அதிமுக கூறி வந்த நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ரகசியமாக டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கடந்த மார்ச் 25 சந்தித்தது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் மக்கள் பிரச்சினைகளை தெரிவிப்பதற்காக மத்திய அமைச்சரை சந்தித்தேன் என பழனிசாமி விளக்கம் அளித்திருந்தார். இருந்தாலும் இது 2026 சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணிக்கான அச்சாரமாகவே பார்க்கப்படுவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. இந்த சந்திப்பின் போது கூட்டணிக்கு நாங்க ரெடி, என்டிஏ கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக தன்னைத்தான் முன்னிறுத்த வேண்டும், அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து தூக்க வேண்டும், சீட் ஷேரிங் அதிமுக தலைமையிலேயே தான் நடக்க வேண்டும் போன்ற பல்வேறு டிமாண்டுகளை வைத்ததாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆனால் அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து தூக்குவதற்கான எண்ணம் டெல்லி தலைமைக்கு இல்லாததாலும் எடப்பாடி எப்போது வேண்டுமானாலும் வல்ட்டி அடிக்கலாம் என்றும் டெல்லி தலைமை கணித்துள்ளதாம். இதற்கிடையில் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்ததைத் தொடர்ந்து மார்ச் 28 தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்தார். இந்நிலையில் அதே நாளில் அமித்ஷாவையும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்ததாக தகவல் வெளியாகின. அப்போது கட்சி ஒருங்கிணைப்பை தீவிரப்படுத்தவும் 2026 தேர்தலில் பாஜகவுடனான கூட்டணிக்கு பழனிசாமி முட்டுக்கட்டை போட்டால் செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவை கட்டமைப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்களில் விசாரித்தபோது அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அனுமதியின்றியும் மதுரை விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு ரகசியமாக சென்று அதே வழியில் கோபிக்கு செங்கோட்டையன் திரும்பியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஓமலூரில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்காமல் புறக்கணித்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மீண்டும் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே எடப்பாடி ஏடாகுடம் காட்டினால் செங்கோட்டையனை முன்னிறுத்தி அதிமுகவில் பாஜக காய் நகர்த்த டெல்லி தலைமை ரெடியாகி உள்ளதாக கூறப்படும் நிலையில் கோபியிலிருந்து பெங்களூர் வழியாக செங்கோட்டையன் மீண்டும் டெல்லி பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக வெளியாகி இருக்கும் தகவல் எடப்பாடியாரின் பிபியை ஏகத்துக்கும் எகிரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. செங்கோட்டையனை அதிமுக தலைமையாக்க டெல்லி தலைமை முடிவெடுத்து விட்டதாகவும் அதனால்தான் தனக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வேண்டும் என்று மத்திய அமைச்சகத்திடம் செங்கோட்டையன் கோரிக்கை வைத்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.